இந்த இனிய காலை பொழுதில் இந்த அரங்கம் நிறைந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என VTL USA சார்பாக வரவேற்கிறோம். இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கிறத பார்த்தா மக்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆர்வம் அண்ணாவை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இது நல்லா தெரியுது. எல்லாரையும் மனமாற வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினேயேன் நெடுங்காலமே. இது நாவுக்கரசருடைய பாடல். நமக்கு அவனை வாழ்த்துறதுக்கான ஒரு நல்ல பேச்சு ஆற்றலையும் நினைக்கிறதுக்கான நல்ல நெஞ்சையும் தாழ்த்த சென்னி நமக்கு ஒரு சிரம் தாழ்த்தறதுக்கு தலையும் கொடுத்து அந்த கடவுளை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதல்ல அண்ணாவை வரவேற்கிறதுக்காக வரவேற்புரை கொடுக்கறதுக்காக அட்லாண்டா USA WTL ஹெட் திரு அரவிந்த் அண்ணா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 4th லாங் வீக்கெண்டு சண்டே. I know it's difficult for everybody to come. ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்தோம் because our hands were tied because of various reasons. ஸோ வித்தின் ஷார்ட் நோட்டீஸ் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. on behalf of WTL USA team, I welcome all of you guys and also our தலைவர் அண்ணாமலை for gracing this occasion. So I would like to take few minutes, only very few minutes, to appeal for தலைவர். ஒன்று நெக்ஸ்ட் டைம் தலைவர் எக்ஸ்க்ளூசிவாக வீத லீடர் ஈவெண்ட்டுக்காக வரணும். இதில் பெட்டாக்காக வந்தார். பெட்டாக்காக வரும்போது நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் வீதி லீடருக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக் ஷிஃப்ட் மீட்டிங் தான். பட் நெக்ஸ்ட் இயர் ஆர் டவுன் தி லைன் இன் 6 months நீங்கள் நம்ம டீமுக்காக எக்ஸ்க்ளூசிவ் விசிட் வரணும். அந்த இதை விட கிட்டத்தட்ட there are hundreds and thousands of people outside this arena rooting for you. ஸோ அவங்களுக்குலாம் அட்லீஸ்ட் ஒரு 1 month அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்து we would like to assemble everybody in one arena and so our strength. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குறிப்பாக அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்ட், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு லாங் வீக்கெண்ட். அதில் நீங்கள் எல்லாம் நேரம் எடுத்து ஒரு சின்ன அறிவிப்பில் நீங்கள் எல்லோரும் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. அதற்காக முதல் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய வீதியிடர் USA அதனுடைய கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அரவிந்த் ஈஸ்வரன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி ஜெயலட்சுமி அவர்கள் அட்லாண்டாவிலிருந்து வந்திருக்கிறார். அதே போல நியூ ஜெர்சியினுடைய நம்முடைய வீதியிடர் அமைப்பினுடைய வாலண்டியராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மயூரன் பாலசுப்ரமணியம் அவர்கள், நவநீத கிருஷ்ணன் அவர்கள், உபேந்திரா அவர்கள், ராமநாராயணன் அவர்கள், ராம்கி அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அட்லாண்டாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்கள், டலஸ் மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கண்ணன் ராமநாதன் அவர்கள், பே ஏரியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயனார் அவர்கள், பீனிக்ஸ்லிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் குப்தா அவர்கள், அட்லாண்டா விமல் அவர்கள், பாஸ்டன் மௌரியன் அவர்கள், மிக முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அற்புதமான தமிழ் சொந்தங்கள், பாரதிய மக்கள், வேறு வேறு மாநிலத்திலிருந்து யாராலும் வந்திருந்தாலும் கூட அவங்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கமும், அதே போல நிறைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, குடும்பத்தோடு வந்திருக்கிறீர்கள், அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 250 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் தூரத்துல
பென்சில்வேனியா மாகாணத்துல பிலி மாநகரத்துல ஒரு அற்புதமான மனிதர்கள் அமெரிக்காவுடைய சுதந்திரத்தை பறைசாற்றி அந்த லிபர்ட்டி பெல் 12 மணிக்கு மணியடித்து நாங்கள் சுதந்திரம் பெற்று விட்டோம் என்று ஜூலை 4, 1876 ஆண்டு பக்கத்தில் இருந்து அறிவிச்சார். அது ஒரு புரட்சி என்று சொல்வதை விட அந்த சுதந்திரத்திற்கான அந்த வேள்வி தீ 1776 ஜூலை 4ஆம் தேதி அந்த ப்ரொக்ளமேஷன், அந்த டிக்ளரேஷன் அவங்க அளித்ததே ஒரு மிக வித்தியாசமான ஒரு டிக்ளரேஷன். All men are created equal, pursuit of happiness, life and liberty, God given inalienable rights. இதெல்லாம் அந்த வார்த்தைகள் 250 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் ஆகிவிட்டன. எத்தனையோ நாடுகள் இன்னைக்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறாங்க. 250 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் ஜார்ஜ் வாஷிங்டன், பிராங்க்லின் அவர்கள், மேடிசன் அவர்கள், அற்புதமான மனிதர்கள். இது போன்ற ஒரு வார்த்தைகள் அப்பவே எல்லா மனிதர்களும் சமம். ஒரு மனிதனுடைய இந்த மனிதனுடைய ஆசை, மனிதன் வாழ்வதெல்லாம் அவனுடைய வாழ்நாள்ல பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், சந்தோஷத்தை தேடிக்கொள்வதற்காக மனிதனுடைய வாழ்க்கை. ஆண்டவன் சில மனிதர்களுக்கு சில உரிமையை கொடுத்திருக்கின்றான், இன்ஏலியனபிள் ரைட்ஸ். அதை யாரும் கூட எடுத்துக்கொள்ள முடியாது, லைஃப் அண்ட் லிபர்ட்டி. அதனால்தான் இன்னைக்கு அமெரிக்காவில் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து சில பேர் படிப்புக்காக வந்தீர்கள், சில பேர் வேலைக்காக வந்தீர்கள், சில பேர் இன்னொரு பெரிய வாய்ப்புகளை தேடி வந்தீர்கள். எப்படி நீங்கள் வந்திருந்தாலும் கூட இந்த அற்புதமான நாட்டில் நீங்களும் உயர்ந்து உங்களுடைய குடும்பத்தையும் உயர்த்தி கொண்டு அமெரிக்காவையும் உயர்த்தி அதன் மூலமாக ஒரு நாளும் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்கின்ற ஒரு பெரிய பெருமையை பெற்று 250 ஆண்டுகள் வெற்றிகரமாக இந்த நாடு தன்னுடைய சுதந்திரத்தை கொண்டாடி இருக்கிறது. உங்களுக்கும் அந்த வெற்றியும் பெருமையும் சாரும். ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, அமெரிக்காவுடைய சுதந்திரத்தை நல்வாழ்த்துக்கள். அதே போல நான் மேடையில பேசும் பொழுது என்னை தலைவர் என்றெல்லாம் சொன்னார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வீதவிட சமீபத்தில் நான் 793வது வாலண்டியர். யாரெல்லாம் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறீங்களோ 16,001 ஆரம்பிச்சிருக்கோம். 2019 இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் 16,000 பேர் சேர்ந்திருந்தாங்க, 16,000 பேர் இருந்தாங்க. அதில் என்னுடைய எண் 793 WTL ID. அதன் பிறகு இன்னைக்கு 19 லட்சத்தை நம்ம தொட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால் நம்ம எல்லோருமே தலைவர்கள் இருக்கின்ற ஒரு பெரிய நோக்கத்துல தான் அதை நம்ம ஆரம்பிச்சோம். நம்மில் ஒரு தலைவன், அனைவரும் தலைவர்கள் என்று. இது ஆரம்பிக்கப்பட்டது அரவக்குறிச்சியில, குறிப்பாக இங்கே 3 அலுவலகம் பல்லவட்டியில. என்னுடைய நோக்கம் எல்லாம் அரசியல் காரணத்திற்காக, நாம் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தம் காரணத்திற்காக சில மனிதர்களுக்கு சில உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் அரவக்குறிச்சியில வீதரேடஸ் அலுவலகம் முதல் அலுவலகம் திறக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் இத்தனை ஆண்டுகளாக அவர்களுக்கு டெய்லரிங் பயிற்சியில் இருந்து தன்னுடைய சொந்த காலையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில அங்கே வீதரேடஸ் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்க செஸ் போட்டியிலிருந்து, சிலம்பத்திலிருந்து, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். அதை தான் நம்ம பேச வந்தது. ஒரு மனிதனும் தன்னுடைய பிறப்பு எதற்காக பிறந்திருக்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம் என்பதை ஒரு மனிதனுக்கு புரிய வைப்பதற்கு வீதரேடஸ் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே தென்னிலையாக இருக்கட்டும், வேலாயுதபாளையமாக இருக்கட்டும், பரமத்தி வேலூர் அலுவலகமாக இருக்கட்டும், ராசிபுரமாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், இதெல்லாம் கடந்த 6 ஆண்டுகள்ல சத்தம் இல்லாம வீதரேடஸ் இணைத்திருக்கிறதும் கூட அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல, ஒற்றை நோக்கத்துல எத்தனையோ வாலண்டியர்ஸ் தன்னுடைய நேரத்தை கொடுத்து இந்த ஆர்கனைசேஷனை வளர்த்திருக்காங்க. எனக்கு ஜூன் 5 இன்னும் பெரிய அளவுல முதல் நாள் ஜூன் 5 6ஆம் தேதி 24 மணி நேரம் முடிவதற்கு முன்பே 11 லட்சம் பேர் இதில் தன்னுடைய வாலண்டியர்ஸ் ஆக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்களும் இது இருக்கிறீங்க. ஒரு நிமிஷத்துக்கு இன்னைக்கு ஒரு நிமிஷத்திற்கு சராசரியாக எங்கேயோ இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ஒரு நிமிடத்திற்கு குறைந்தபட்சம் 2 பேர் இன்னைக்கும் இந்த நேரத்துல பதிவு செய்கிறாங்க. பொலிட்டிக்கல் மூவ்மெண்டாக லான்ச் பண்ணி இன்னைக்கு சரியாக இன்னைக்கு 30வது நாள். ஜூன் 5ஆம் தேதி நாம் அதை ஆரம்பித்தோம், 2வது முறை. இன்னைக்கு ஜூலை 5ஆம் தேதி. 30 நாள்ல நீங்க டேட்டாவை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் என்பது ஒரு நிமிஷத்துக்கு 2 பேர் லான்ச் பண்ணிருக்கோம், 2 பேர் ரிஜிஸ்டர் இன்னைக்கு. அது ஒரு பெரிய விஷயம். இந்த அளவுக்கு மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு உண்மையான ஜென்யூன் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிரவுண்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்முடைய சமகாலத்துல ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அதில் வேண்டும் நினைக்கிறாங்க. அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ் வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் ஆரம்பித்து ஒரு பஞ்சாயத்து மெம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000க்கும் மேற்பட்ட பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 15,000க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து பொறுப்புகள், மேயர், கார்பரேஷன் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ், 50,000 ஓட்டு கவுன்சிலர் என்று சொல்லுவோம். குறிப்பா 5,000 ஓட்டு கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் சொல்லுவோம். 50,000 ஓட்டு கவுன்சிலர், 3 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து மெம்பர் என்று சொல்லுவோம். இது அனைத்தும் கூட மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அரசியல் என்பது பார்வையை திரும்ப வேண்டும். அந்த இடத்திற்கு தரமான குவாலிட்டி லீடர்ஷிப் அந்த இடத்துல வந்து உட்காரணும், ட்ரெயின்டு லீடர்ஷிப்பா இருக்கணும், அக்கௌண்டபிள் லீடர்ஷிப்பா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக நாம் அதை ஆரம்பித்திருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட பல இடத்துல ஒரு நேர் பாதை என்று சொல்வதை விட ஒரு கோணலான ஒரு பார்வை, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ சுத்தி நீங்க முன்னாடி 2009 IIM லக்னோவில் என்னுடைய MBA படிக்கும் பொழுது அன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் நடத்திய அவருடைய கட்சியில 3 மாத காலம் உங்களை போன்ற ஒரு வாலண்டியரா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கண்டிப்பா ஒரு புரட்சி வரணும், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அந்த கட்சியில ஒரு அவுட் சைட் வாலண்டியரா, இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அது போல அன்னைக்கு 2009 காலகட்டத்தில் எனக்கு 24-25 வயது இருக்கும் பொழுது அங்க 3 மாத காலம் இருந்தேன். அதன் பிறகு 10 ஆண்டு காலம் சிவில் சர்வீஸ்ல ஒரு காவல்துறை அதிகாரியாக பொறுப்பில் இருந்தேன். அதன் பிறகு ஒரு மிக முக்கியமான தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில 6 ஆண்டு காலம் பல பொறுப்புகள் இருந்திருக்கின்றேன். அதனால நிறைய பேர் கேட்கும் பொழுது நம்மகிட்ட கேட்பாங்கன்னே, நம்ம நிகழ்வுல பாரத் மாதா கி ஜெய் சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பா சொல்லணும். நம்முடைய நிகழ்வுல தமிழ் அன்னை வாழ்க அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லணும். நம்முடைய நிகழ்வுல தமிழ் வாழ்கன்னு சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லணும். நம்முடைய நிகழ்வுல பாரதம் வாழ்கன்னு சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லணும். ஆனா நம்மை பொறுத்தவரை மட்டும்தான் யாருக்கும் ஒரு எதிரான நிலைப்பாடோ எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எதிரான நிலைப்பாடோ அது நம்முடைய நோக்கம் அல்ல. ஏன்னா இன்னைக்கு பொலிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்ட் ஸ்போர்ட். காலையிலிருந்து இரவு வரை எல்லா கட்சிகளிலும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுனாங்க, நாம் செய்வது சரி அப்படின்னு சொல்றதுக்கு நேரம் சரியாக இருக்கிறது, மற்றவங்க செய்வது தவறுன்னு சொல்றதுக்கு நேரம் இருக்கு. கவுண்டர் அலிகேஷன்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் இதுக்குள்ள மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு. 2024 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு 4 மாத காலம் ஒரு ஃபெலோஷிப் கிடைத்து ஆக்ஸ்போர்ட்ல ஒரு சராசரி மாணவனாக அங்கேயே தங்கி இருந்து ஒரு வீட்டுல தங்கி இருந்தேன். காலையில உணவு சமைக்கணும், துணி துவைக்கணும், ஸ்கூலுக்கு போற மாதிரி பேக் எடுக்கணும், கேஸ் ஸ்டடி படிக்கணும், அப்புறம் கிளாஸ் ரூம்ல போய் மத்தியானம் 2:30 வரைக்கும் இருக்கணும். அதன் பிறகு ஏதாவது ஆக்ஸ்போர்டுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல ஒரு நிகழ்வு இருக்கும், அங்க போய் ஸ்டூடெண்டா உட்கார்ந்து இருக்கணும். லைப்ரரியில போய் நிறைய நேரம் உட்கார்ந்துருப்பேன். லெவன்த் ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட்ல போய் நிறைய நேரம் உட்கார்ந்துருப்பேன். அந்த 4 மாத காலம் உண்மையாலுமே எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது. டு ரீஎக்ஸாமின் பாலிடிக்ஸ், வெதர் வி கேன் டு பாலிடிக்ஸ் இன் a better way. அரசியலை இன்னும் ஆழமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா, இன்னும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு நாம் செல்ல முடியுமா, கேன் வி யூஸ் திஸ் டைம், நமக்கு என்ன சிறு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் எவர் லிட்டில் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைத்திருக்கிறதோ அதை முழுமையாக ஒரு அரசியல் பரிமாண வளர்ச்சிக்காக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய எனக்குள் ஏற்பட்ட ஒரு மாறுதல். இருக்கக்கூடிய கட்சி எப்பொழுதும் நான் தவறு என்று சொல்லக்கூடிய மனிதன் நான் அல்ல. ஒரு கட்சிக்கும் கூட ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு பாங்கு இருக்கிறது, அந்த கட்சி அதை போறாங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய எண்ணோட்டம் என்னன்னாங்க, ஒரு வாலண்டியராக நீங்களும் நானும் சமம் தான். அந்த மேடையிலிருந்து பேச வேண்டும் என்பதற்காக அந்த மைக் முன்னாடி பேசுறேன். 793 என்னுடைய நம்பரா இருக்கலாம், அதே போல 19 லட்சம் உங்க நம்பரா. நம்முடைய நோக்கம் அடுத்த 2-3 ஆண்டுகள் முழுமையாக ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்டாக இன்னும் கிராஸ் ரூட்ஸ் லெவல் நாம நிறைய லீடர்ஷிப்பை உருவாக்கணும். அந்த உருவாக்கக்கூடிய லீடர்ஷிப் இந்த 26,000 பொறுப்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல பஞ்சாயத்து தலைவராக சென்று அமர வேண்டும். ஒரு 50,000 ஓட்டு கவுன்சிலராக இருக்கணும், 5,000 ஓட்டு கவுன்சிலராக இருக்கணும், எம்எல்ஏவாக இருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு தமிழகத்துல வீத லீடர்ஸ் அமைப்பு அதில் நிச்சயமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். ஆனா இன்னைக்கு அரசு இயந்திரங்கள் செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதையும் கூட நாம் ஒரு இயக்கமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கமும் நமக்கு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த மாதம் முழுவதுமே நம்முடைய அரவிந்த் ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போல இந்த மாதம் முழுவதுமே போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நாம் எடுத்திருக்கிறோம். ஜூலை 1 ஜூலை கடைசி வரை, ஜூலை 1 7ஆம் தேதி வரை நாமும் நம்முடைய குடும்பமும் போதைக்கு எதிராக நாம் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் எடுத்திருக்கிறோம். மீ அண்ட் மை ஃபேமிலி. ஜூலை 8 ஜூலை 14 வரை ஒரு வீத லீடர்ஸினுடைய வாலண்டியர் தன்னார்வலர் 100 நபர்களை சந்தித்து போதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்திருக்கின்றோம். ஜூலை 15 ஜூலை 21 வரை வீத லீடர்ஸினுடைய ஒரு தன்னார்வலர் தன்னுடைய பகுதியில ஒரு ஓட்டப்பந்தயமோ ஒரு கபடி போட்டியோ
ஒரு வாக்கத்தானோ, ஒரு மராத்தனோ, ஒரு 10 கிலோமீட்டர் ரேஸோ, ஒரு டிராயிங் காம்படிஷனோ, ஒரு பேச்சு போட்டியோ, ஏதோ ஒரு இடத்துல ஒரு 100, 200, 500, 1000 பேர் அவங்க கிட்ட ஒரு மாஸ் மொபிலைசேஷன் கேம்பெயினா செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். ஜூலை 22 ஜூலை கடைசி வரை இன்ஸ்டிடியூஷனல் பிளேஜஸ், அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன், அபார்ட்மெண்ட், கல்லூரிகளாக இருக்கலாம், அந்த இடத்துல எல்லோருத்தையும் குழுவாக சேர்த்து ஒரு பிளட்ஜ் எடுக்க வைக்கணும். நாம் எல்லோரும் போதைக்கிறதாக இருக்கின்றோம் என்று. எதற்காக நாம் இதை செய்கின்றோம்? நாம் இதை எதற்காக செய்கின்றோம் என்றால், இதை நாம் செய்யவில்லை என்றால் யாரும் செய்ய போவதில்லை என்ற காரணத்திற்காக இதை செய்கின்றோம். போதையை பொறுத்தவரை நீங்க தமிழகம் ஒரு அபாயகரமான ஒரு இடத்துல இருக்கு. தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே. காரணம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு முதல்ல போல நியூக்ளியர் ஃபேமிலி, கூட்டு குடும்பம் கிடையாது, தனி மனிதர்களாக இருக்கின்றார்கள். இண்டிவிஜுவலிஸ்டிக், அட்டாமிக் இண்டிவிஜுவல்ஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். எவ்ரி பர்சன் பிலீவ்ஸ் இஸ் செப்பரேட். கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல முதலை போல ஒரு சோசியல் பாண்டிங் இன்னைக்கு குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் அந்த குழந்தைய ஏதோ ஒரு இடத்துல மிக விரைவில் ஒரு போதையின் மூலமாக அதிலிருந்து வெளியே வர முடியும் என்று நம்புகின்றார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆல்கஹாலிக் இன்டேக். தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் நாம் தான் 3வது மாநிலம். The addiction for alcohol is one of the highest. முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம், 2வது மாநிலம் ஆந்திரா, 3வது மாநிலம் தமிழ்நாடு. ஆல்கஹாலிக் அடிக்ஷன் ஒரு பக்கம். இது பல குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க சம்பாதிக்கக்கூடிய 500, 600, 700 அதுல 100, 200 ரூபாய் தாங்கள் குடிப்பதற்காக தினமும் செலவு செய்யக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். நமக்கே வீதியில போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு தந்தை இருப்பாங்க, மகன் இருப்பாங்க. அந்த அப்பா குடிச்சிட்டு ரோட்ல எங்கேயாச்சும் வண்டி உளுந்து கிடக்க உட்கார்ந்து இருப்பாரு. அந்த பையன் பக்கத்துல அழுதுகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கிராமப்புறத்துல தினந்தோறும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நாம எல்லாம் இறங்கலாம், தனி மனிதனா அந்த குழந்தைய அவங்க அப்பாட்ட சேர்த்து வைக்கலாம், அவங்க அப்பா ஒரு ஆட்டோல ஏற்றி அனுப்பலாம், தனி மனிதர் கேள்தான். ஆனா ஒரு குழுவாக, ஆர்கனைசேஷனா நாம் மாற்றத்திற்காக செயல்படுகின்றோம். அதான் அடிப்படை வித்தியாசம். as an individual person we can help somebody. அது வித்தியாசம். அது ஒரு மனிதர் நீங்க தொடர்றீங்க, அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் நினைக்கிறீர்கள். ஒரு அமைப்பாக, வீதிரேடஸ் அமைப்பாக நாம் இத்தனை லட்சம் பேர் ஒன்றாக சேர்த்து அதை கையில் எடுக்கும் பொழுது ஒரு சமுதாய மாற்றத்திற்காக நாம் இருக்கின்றோம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சொல்றதுங்க, வீதிரேடஸ் என்பது ஒரு சமுதாய மாற்றத்திற்கான ஒரு இயக்கமோ தவிர தனி மனித மாற்றத்திற்கான ஒரு இயக்கம் அல்ல. 19 லட்சம் பேரும் இன்னைக்கு நம்ம கேட்பது ஜூலை மாதத்துல 001 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறோம். 0 ரூபி டேக்கன். உங்கள்கிட்ட வீதிரேடஸ் 1 ரூபா வாங்காது. 0 ரூபி கிவன். நீங்க வீதிரேடஸ்க்கு 1 ரூபா கொடுக்க கூடாது. உங்களுடைய நேரத்தை மட்டும் 1 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டும். 19 லட்சம் பேர் ஆளுக்கு 1 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா இந்த வாரம் மட்டுமே 19 லட்சம் மணி நேரம் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதம் மட்டுமே 19 லட்சம் வாரத்தில் 76 லட்சம் மணி நேரம் கொடுக்குறாங்க. சமுதாயத்தில் இதன் மூலமாக மாற்ற முடியவில்லை என்றால் எப்படி மாற்ற முடியும்? அதனாலதான் இந்த போதை விழிப்புணர்வு பொறுத்தவரை அமெரிக்காவில் 1980 ரெட் ரிப்பன் ப்ராஜெக்ட் ஒன்று அரசு கையில் எடுத்தாங்க. அரசை பொறுத்த வரைக்கும் சப்ளையை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்க போய் டிஸ்டர்ப் பண்ணலாம், 4 பேர்த்த கைது பண்ணலாம். ஆனா டிமாண்டை எப்ப நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களோ அன்னைக்கு தான் முழுமையாக போதை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த 1980 அமெரிக்காவில் எல்லா வீட்டுக்கு வெளியே ரெட் ரிப்பன் கட்டியிருப்பாங்க, ஸ்கூல்ல ரெட் ரிப்பன் கட்டியிருப்பாங்க. இட் இஸ் டு கிரியேட் an awareness. நீங்க போதைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க, பேசுங்க. சோ நாம இந்த மாதம் முழுவதுமே ஒயிட் பேண்ட் ப்ராஜெக்ட் நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நான் அந்த ஒயிட் பேண்ட் கையில் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு அந்த ஒயிட் பேண்ட் வெளியே போகும்போது பாருங்க. இந்த ஒயிட் பேண்ட் நம்ம கையில் போடும் பொழுது ஐ எம் சென்டிங் a very powerful message and against addiction அப்படின்னு ஒரு தனி மனிதனாக நான் சொல்கின்றேன். ஆனா நம்ம எல்லோரும் அமைப்பாக சொல்லும் பொழுது சமுதாய மாற்றத்திற்காக நாம் இருக்கின்றோம். இந்த ஒயிட் பேண்ட் ப்ராஜெக்ட் நாம் எடுத்திருக்கோம். இந்த மாதம் முழுவதுமே அதை செய்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல நானும் எனது குடும்பமும் முதல் வாரம், 2வது வாரம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 100 பேருக்கு நம்ம பேசணும். 3வது வாரம் ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் மொபிலைசேஷன். 4th வீக் இன்ஸ்டிடியூஷனல் பிளட்ஜ். இன்னைக்கு அதை செய்யல அப்படின்னாங்க அரசுனால செய்ய முடியும். ஏன் அரசுனால செய்ய முடியலனாங்க, அரசு இயந்திரம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, சரியோ தப்போ அதிகாரிகள் இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்கின்றார்கள். எல்லா வேலையுமே செய்யறாங்க. உதாரணத்துக்கு கரூர் மாவட்டத்தில் போனாண்டு நான் பார்த்தேன், டாஸ்மாக் இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேடி அக்ரிகல்ச்சர், ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் தான் டாஸ்மாக் இன்சார்ஜாக இருக்கிறாங்க. ஸோ அதிகாரிகளை பொறுத்தவரை இன்னைக்கு நாம அதிகாரிகள் ஒரு பக்கம் குறைவாக இருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் அந்த ஷார்ப்னஸ் அண்ட் பியூரோக்ரசி. எதுக்காக நாம் இருக்கிறோம், என்ன செய்யறோம், என்ன நமக்கு இம்பாக்ட், என்ன நம்ம என்ன டெலிவரி பண்றோம். அமெரிக்கா நீங்க சிஸ்டம் ஓரியன்டட் திங்கிங் எங்க இருக்கோ அது இல்லாத காரணத்தினால இன்னைக்கு அரசு இயந்திரம் பல இடத்துல செயலிழந்து நிற்கிறது. அதனால நாம இதை ஜூலை மாதம் எடுத்திருக்கோம்.
இதை கண்டினியூ பண்ண போறோம். இதை தொடர்ந்து நாம் செய்ய போறோம், தொடர்ந்து பேச போறோம். நாம் எப்பொழுதுமே இன்னைக்கு அரசு சரியில்லை சரியில்லை என்று கை நீட்டுவது ஒரு பக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் இருக்கிறாங்க. அவருடைய ஆட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. நாம இன்னைக்கு சரியில்லைன்னு சொல்றது ஒரு பக்கம். ஆனால் உண்மையான ஒரு இயக்கமாக நாம் இருந்தால் ஒரு அரசு செயல்பாடுவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. நிறைய பேர் தான் நினைக்கிறோம். ஒரு கவர்மெண்ட் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு பாட்டிலை உருவாக்கி அரசு தவறு செய்யும் பொழுது கேள்வி கேட்போம். ஆனால் சில அரசுக்கு நாம் வெளியிருந்து நம்முடைய ஆதரவு கொடுக்கும் பொழுது அரசுக்கு எஃபிஷியன்டா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஜூலை 1ஆம் தேதி நம்ம ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணோம். ஒரு ஒயிட் பேப்பர் நம்முடைய வெப்சைட்ல இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கிறவங்க அதை படிச்சு பாருங்க. நாம ஒரு 30க்கும் மேற்பட்ட டாக்டர், சைக்காட்ரிஸ்ட், ட்ரக் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் நடத்துறவங்க, ஆல்கஹாலிக் அடிக்ட்ஸ், ஆல்கஹாலிக் அனானிமஸ் ப்ரோக்ராம் நடத்தக்கூடியவர்கள், அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரு 2 மாத காலமாக பேசி ஒரு ஒயிட் பேப்பர் நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 பக்கம் அந்த ஒயிட் பேப்பர். அரசுக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம். எப்படி நீங்க தமிழ்நாட்டில் ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன வேலை நீங்க செய்யணும். இது ஒரு குற்றச்சாட்டாக சொல்வதை விட அறிவுரையாக சொல்லியிருக்கோம். அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு இயர் 1 என்ன பண்ணணும், இயர் 2 என்ன பண்ணணும், இயர் 3 என்ன பண்ணணும், இயர் 4 என்ன பண்ணணும், அடுத்த 5 ஆண்டுகள் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு. இது அரசு நம்ம கிட்ட கேட்கிறாங்களோ கேட்கலையோ, ஒரு குடிமகனாக இதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. தட் இஸ் a very positive way of bringing social transformation என்கின்ற அடிப்படையில் இந்த ஜூலை 1ஆம் தேதி we have released a white paper on drugs. அது நிறைய பேர் படிக்கிறாங்க, பேப்பர்ல கவர் பண்ணிருக்காங்க, மேகசின்ஸ் அதை பத்தி எழுதுறாங்க. அது ஒரு. அதே போல ஆகஸ்ட் மாதம் வரும்பொழுது இன்னைக்கு தமிழகத்தினுடைய அடிப்படை பிரச்சனை பாத்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துல the total forest cover is 4%, 4%. இன்னைக்கு அமெரிக்கா எப்போ உணர்றாங்களோ இல்லையே, இன்னைக்கு உணர்றாங்க. நியூயார்க்ல 38 டிகிரி, நியூ ஜெர்சியில இன்னைக்கு விட்டுருங்க 32, 33 டிகிரி இருக்கும் பொழுது, கடந்த 56 ஆண்டுகள் 1970 டேட்டாவை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நியூயார்க் சிட்டியினுடைய டெம்பரேச்சர் இஸ் ஆவரேஜ் +7 டிகிரி ஆகும். அதெல்லாம் யார் வேண்டும் என்று வேண்டாம் என்று சொன்னாலும் கூட கிளியர் காஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு தமிழகத்துல அனைத்து இடத்துல கூட உதாரணத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் பேசியிருப்பேன். என்னுடைய கிராமம் இருக்கக்கூடிய பகுதி இந்த ஆண்டு 43 டிகிரி தொட்டுச்சு. 43 டிகிரி 43. 2024ல 44.3 டிகிரி தொட்டுச்சு. நான் சொல்றது டிகிரி செல்சியஸ்ல சொல்றேன், ஃபாரன்ஹீட் சொல்றேன். சோ 44.3 டிகிரி. இப்ப யோசிச்சு பாருங்க, அங்க சிட்டுக்குருவிகள் எப்படி உயிர் வாழும், பெரியவர்கள் எப்படி உயிர் வாழ்வாங்க, 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எப்படி விவசாயம் பார்ப்பாங்க, பகல்ல எப்படி ஒரு மனிதன் வெளியே வந்து பார்க்கணும். என்னைக்கு அதை நாம ஆகஸ்ட் முழுவதுமே சுற்றுச்சூழல் மாதமாக, ஏன்னா ஆகஸ்ட் 12 இஸ் வேர்ல்ட் என்விரான்மென்ட் டே, சுற்றுச்சூழல் மாதமாக தமிழகத்துல 50 லட்சம் மரங்கள் வைக்க வேண்டும். 50 லட்சம் வைக்கணும். அமெரிக்காவில் வீதியிட சமைப்பு 1 லட்சம் மரங்கள் நாங்க இங்கிருந்து நாங்க எங்களுடைய பங்களிப்பாக நாங்க இங்கிருந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையாலுமே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ஜூலை முடிச்சாச்சு, ஆகஸ்ட் முடிச்சாச்சு. செப்டம்பரை பொறுத்தவரை உமன் சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட். இன்னைக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது எல்லா இடத்துலையும் கூட. பள்ளி கல்லூரிகள்ல குட் டச் பேட் டச் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆல் தி சில்ட்ரன் ஷுட் நோ வாட் இஸ் a good touch bad touch. இன்னைக்கு அமெரிக்கன் ஸ்கூலுக்குள்ள போகும்போது அது சாதாரண நிகழ்வாக இருக்குது. எல்லா இடத்துலையும் கூட ஒரு ஸ்கூல் ஒரு சில்ட்ரனுக்கு வந்து ஒரு பேசிக் விஷயம் தெரியுது. ஆனா இந்தியாவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும் பொழுது போக்சோ 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் பார்க்கும் பொழுது how many of you know 83% of offenders are known offenders. இப்ப 100 குற்றச்சம்பவங்கள் 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடக்குதுன்னா 83 குற்றச்சம்பவங்கள் செய்தவர்கள் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரோ, குழந்தையை பார்த்தவர், குழந்தையுடைய சொந்தக்காரர். அப்ப அந்த குழந்தை குட் டச் பேட் டச் என்னன்னே நம்ம தெரியாம நிறைய குழந்தைகள் வளரும் பொழுது அதை நாம ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழல் முடிந்த பிறகு செப்டம்பர்ல அந்த கையில் எடுக்கிறோம். அதே போல தற்காப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ், இது போன்ற 6 விஷயங்களை ஜூலைல இருந்து 6 மாதங்கள் நம்ம ஒரு மாதம் முழுவதுமே இந்தியாவுடைய ஒபிசிட்டி வந்து ஒரு பெரிய கிரைசிஸா இருக்கு. ஒபிசிட்டி குறிப்பா நம்முடைய கேலரி ரிச் டென்ஸ் ஃபுட்ஸ், குழந்தைகள் ஆரோக்கியமான நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்றதுல இருந்து அது ஒரு மாசம். ஸோ 6 மாதமும் கூட 6 விஷயங்கள் நம்ம எடுக்க போறோம். அதுல ஒரு மாதமும் கூட இது போன்ற நிகழ்வு நடக்குது. கிராஸ் ரூட்ஸ் மொபிலைசேஷன், அதுல நம்ம லீடர்ஷிப்பை கண்டுபிடிக்கிறோம். அவங்கள நம்ம அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வைக்க வேண்டும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய முயற்சி கோயம்புத்தூர்ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கோயம்புத்தூர்ல ஆகஸ்ட் 15ஆம் தேதி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க அந்த இன்ஸ்டியூட் வந்து ஓபன் ஆகிடணும். அன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் 150 உமன் கப்பூர், 150 பெண்கள் கொண்ட முதல் குழு அவங்களுக்கான
முயற்சி நம்ம 15 முயற்சி பண்றோம். இல்லை ஆகஸ்ட் 8க்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் 7 டே ட்ரைனிங் நாம் ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் கூட நாம் செய்வது என்னன்னா லீடர்ஷிப் உருவாக்கணும், சோஷியல் மொபிலைசேஷன் பண்ணணும், அதுல இருந்து கிராஸ் ரூட்ஸ் லீடர்ஸ் வரணும். 2027 ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், தமிழகத்துல உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரிக்கு அப்புறம் நடக்கணும். பிப்ரவரியில the term of 5 years is coming to an end. பட் இந்தியாவில் பிரச்சனை என்னன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்தவே மாட்டாங்க. உதாரணத்திற்கு கிராமப்புறத்தினுடைய உள்ளாட்சிகள் எல்லாம் டேர்ம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு, எலெக்ஷன் நடத்தாம இருக்காங்க. கிராமப்புற உள்ளாட்சிகள் டேர்ம் போன ஆட்சியிலேயே முடிஞ்சிருச்சு, அனௌன்ஸ் பண்ணாம இருக்கும். நகர்ப்புற உள்ளாட்சிகள் அர்பன் செக்டர்ஸ் எல்லாம் பிப்ரவரி 2027 ஆகுது. அதனால் நம்மளுடைய நோக்கம் 2027 உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடக்கும் பொழுது வீதியிட சார்பாக இந்த 25,000 பொசிஷன்ல 15,000 பேர் போட்டி போடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த பஞ்சாயத்துக்கான மேனிஃபெஸ்டோ என்ன, பஞ்சாயத்து மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்ன சொல்லணும், இதெல்லாம் நம்ம சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எவிடன்ஸ் பேஸ்ட் கவர்னன்ஸ் ஓரியன்டட் பாலிடிக்ஸை அவங்க கையில் எடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம். அதற்கு கலாம் சென்டர் 15ஆம் தேதி ஆரம்பித்த பிறகு அப்துல் கலாம் ஐயாவுடைய குடும்பத்துல ஷேக் சலீம் அவங்க, ஹவுஸ் ஆஃப் கலாம், 5 மிக முக்கியமான பெரியவர்கள் எல்லோருமே அந்த நிகழ்வுக்கு வர்றாங்க. அவங்களுடைய முழு ஆசீர்வாதத்தோடு இது அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று நம்ம இது நமக்கு கண்டினியூஸாக செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு எல்லா இடத்துலையும் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, எப்ப கொடி கொடுப்பீங்க, எப்ப பாக்கெட்ல போட்டோ வைப்பீங்க, எப்ப வைப்பீங்க. அந்த கலாச்சாரத்திலிருந்து கொஞ்சம் நாம் மாறுபடுகின்றோம். காரணம் அந்த கலாச்சாரத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கலாச்சாரத்தின் மீது தவறு சரி என்கின்ற வாதத்தை நாம் வைக்கவில்லை. ஆனா அடிப்படை மாற்றம் வராம அரசியலில் எந்த மாற்றமும் கூட நிரந்தரம் இல்லை என்பதை முழுமையாக ஒரு கேள்வி வராமல் அந்த கேள்வி பண்ணாலும் the change is not sustainable, the change will never give you good politics or progress. அது நடக்காது. நான் தமிழகத்தில் இன்னைக்கு நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் கூட சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் படிச்ச, இங்கிலாந்துல ஏன் 7 பிரைம் மினிஸ்டர் 2016 இருந்து 7 இங்கிலாந்துடைய பிரதமர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ரிவால்விங் சேர் மாதிரி ஒருத்தர் உட்கார்றாங்க, ஒருத்தர் எழுதிக்கிறாங்க. இன்னைக்கு கேஸ்டாமர் போயிட்டாரு, ஆண்டி பர்கம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் கூட யாரோ ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க, Day 1 பிரைம் மினிஸ்டர் ஆனோடனே his days are getting counted when he is going to exit the field. ஏன் இன்னைக்கு பிரிட்டிஷ் பாலிடிக்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் கருத்து சொன்னார். இன்னைக்கு பிரிட்டிஷ் அரசு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா பிரிட்டனுடைய ஆனுவல் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் is 600 billion pounds. 600 billion pounds பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு ஆண்டு. எவ்ரி இயர் they spend 600 billion pounds. அது 18 டிபார்ட்மெண்ட்ஸ், 18 டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல ரூரல் டெவலப்மெண்ட், அர்பன், ஹெல்த், எஜுகேஷன் மாதிரி 18 டிபார்ட்மெண்ட். அதுல 3 டிபார்ட்மெண்ட் மட்டும் 50% ஸ்பெண்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணும். NHS, பிரிட்டனுடைய வெரி ஃபேமஸ் ஹெல்த் சர்வீஸ், நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் NHS, மக்களுக்கு இருக்கக்கூடிய வெல்ஃபேர், பிரிட்டிஷ் அரசு தான் வாங்கிய கடனை வட்டியை முதலமா கட்டுவது. இந்த 3 மட்டுமே 300 பில்லியன் பவுண்ட்ஸ். ரிமைனிங் 15 டிபார்ட்மெண்ட் 300 பில்லியன் பவுண்ட்ஸ். அதனால பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமராக உட்கார்ந்தாலும் கூட இந்த 3 பெரிய காண்டாமிருகம் 300 பில்லியன் பவுண்டை சாப்பிடும் பொழுது நீங்க 15 டிபார்ட்மெண்ட்டை என்னதான் பேலன்ஸ் பண்ணாலும் மக்கள் கோவப்படுவாங்க, பிரைம் மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இன்னைக்கு யாராவது கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய மொத்த பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி, 4.5 lakh crore, 4,50,000 கோடி. தமிழகத்தினுடைய சொந்த வருமானம், நீங்க வீட்டுல ஒரு பட்ஜெட் 100 ரூபாய்க்கு போடுறீங்கன்னா, இப்ப அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறீங்க, 100 ரூபாய் செலவு பண்றீங்கன்னா ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் செலவு அப்படின்னா நீங்க பண்ணுவீங்க. ஒரு 100 ரூபாய் வரவு வந்தா 100 ரூபாய் செலவு பண்ணலாம். அல்லது 130 ரூபாய் வரவு வந்தா 30 rupees you will save, so that you will spend 100 rupees. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய ஓன் ரெவென்யூ வரவு 3,40,000 கோடி, செலவு 4,50,000 கோடி. அப்ப வரவு விட செலவு 1,10,000 கோடி அதிகமா இருக்கு. என்ன பண்றோம்? பாரோ பண்றோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றாங்க 25% ஆஃப் ஸ்டேட் கிராஸ் ஜிடிபி பாரோ பண்ணுங்க, வாங்கிக்கிறோம். அந்த 3,40,000 கோடியிலும் 70,000 கோடி மத்திய அரசு கொடுத்த கிராண்ட், அதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு உள்ள நாம மொபிலைஸ் பண்ணக்கூடிய ஓன் ரெவென்யூ is about 2,80,000 crore. 2,80,000 கோடி வரவு, 4,50,000 கோடி செலவு. சோ எத்தனை நாளைக்கு நீங்க அந்த குழந்தைகள் எடுக்கக்கூடிய அப்பம் மாதிரி எத்தனை நாளைக்கு நீங்க சாப்பிட முடியும்? A glamour and a charisma can only take you there. It can never take you there. அடிப்படை பிரச்சனை எப்படி செலவு பண்ணுறது, எப்படி சரி பண்ணுவீங்க?
10 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. இந்த வருஷம் இன்னும் 1 லட்சம் கோடி வாங்க போறோம். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டணும். அதனால எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த பேசிக்ஸ்ல ட்ரெயின்டா, இதை நம்ம கேட்கக்கூடிய அடிப்படை. இல்ல பஞ்சாயத்து தலைவர்களாக யார போறாங்க, பேசிக் என்ன, டெவல்யூஷன் என்ன, பினான்ஸ் கமிஷன் என்ன, கிராண்டிங் எய்ட் என்ன, ஒரு பஞ்சாயத்தை எப்படி பேலன்ஸ் பண்றது, மேனிஃபெஸ்டோ என்ன, அர்பன் கவர்னன்ஸ் என்ன, ஒரு வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்றது, வேஸ்ட் டு பவர் என்ன. சோ இதை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நோக்கம். அதனால நாமளும் வேகமா ஒரு கட்சி ஆரம்பித்து வேகமா கொடி போட்டு வேகமா பாக்கெட்ல போட்டோ வச்சோம்னா அதே தப்ப இன்னும் வேகமாக நாம் செய்கின்றோம் என்று அர்த்தம். பாத்தீங்கன்னா வீட்டுல பார்த்தா அந்த எலி ஓடும், அந்த பேர் ரெக்கார்டுல ஏதோ சொல்லுவீங்க, அந்த எலி அது பேர் என்ன, அந்த ஹாம்ஸ்டர் ஓடும். அந்த ஹாம்ஸ்டருக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஏதோ வச்சிருப்பீங்க, அதை பாட்டுக்கே ஓடும். அது கீழே ஏதோ ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி ஒரு சில வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா அங்கேயே தான் ஓடும். ஆனா நாம நினைப்போம் ரொம்ப வேகமா ஓடுது, அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இதை பார்க்கப்போ ஓடுது. அதனால நம்ம வேகமாக ஓட வேண்டாம். நம்ம வந்து மாற்றத்திற்காக நடந்து செல்வோம். 1 வருடம் 2 வருடம் ஆகும். ட்ரெயின் பண்ணணும், குவாலிட்டியான லீடர்ஷிப்க்கு நாம ஃபோக்கஸ் கொடுக்கணும், அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இது ரொம்ப பெயின்ஸ் டேக்கிங் ஒரு ஒர்க்கு. 1776 எப்படி பென்சில்வேனியால அந்த 80 பேர் சேர்த்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு 20 மைல் தாண்டி நீங்க எல்லாம் சேர்த்துருக்கீங்க. டே 1 நேரத்தையெல்லாம் ஊட்டி வைக்காங்க. அந்த சகோதர சகோதரி ரொபாட்டிக்ஸ்ல ஒரு கலிபோர்னியால இருந்து ஃபிளைட் அங்கே வெஸ்டர்டே இல்லை அந்த நிகழ்வுக்கு நாங்களும் வர்றோம். பே ஏரியால இருந்து கேமால் அந்த மாதிரி பக்கத்துல இருந்து எல்லாம் வந்து அட்லாண்டால இருந்து வந்திருக்கீங்க. பை ஸ்டேட் நியூயார்க், நியூ ஜெர்சி, பிலி பீச் இதுல இருந்து எல்லாமே வந்திருக்கீங்க. அதனால டே 1 பொறுமை, அதே நேரத்துல ஆழமான கால ஊனமும், அதே நேரத்துல நம்மளுடைய விஷன்ல இருந்து கொஞ்சம் கூட டீவியேட் ஆகக்கூடாது. கிராஸ் ரூட்ஸ் எவிடன்ஸ் ஓரியன்டட் குவாலிட்டி கவர்னன்ஸ் கொண்டு வரது நம்முடைய நோக்கமா இருக்கும். we have all the time in the hand. நம்ம எதுவுமே அவசரப்பட்டு இதை செய்யணும் நமக்கு அவசியம் கிடையாது. இந்த 6 மாத காலம் நம்ம கமிட் பண்ணணும். 001 அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். எங்கேயோ லீடர்ஸ் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க, கீழே வில்லேஜில் இருக்கிறாங்க, அவங்களை கண்டுபிடிச்சு மேலே தூக்கி கொண்டு வரணும். அவர்களை அரசாட்சியில நல்ல இடத்துல அவங்க உட்கார வைக்கணும். இதெல்லாம் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆரம்ப கட்ட ஒரு வார்த்தைகளாக உங்களுக்கு சொல்வதனுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேர்ல்ட்ல ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ட்ரியாக நம்முடைய நாடு இருக்கு. ஒரு ஹாப்பனிங் கண்ட்ரி, எல்லாருமே இந்தியாவை நோக்கி பார்க்கிறாங்க. பல முறை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நம்மை பொறுத்தவரை பல இடத்துல கேட்பாங்கன்னா, நீங்க பிஜேபியில இருந்து வந்தீங்களே, ஏன் சண்டையே போட மாட்டேங்க? நாம வந்து சண்டை போடுவதற்காகவோ அல்லது நாம இன்னொரு அரசியல் கட்சியில போய் சேர்ந்து இந்த கட்சி சரியில்லை என்று சொல்வதற்காகவோ நாம் இந்த வேலையை செய்யல. இது காலத்தினுடைய கட்டாயம், நாம் இந்த நேரத்தில் செய்யணும். அதே நேரத்தில் நான் வெளிப்படையாக சில விஷயங்களை என்ன பேச வேண்டுமோ சில இடத்துல நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு நாம the work is more on working in the ground, focusing on what we need to do rather than talking. அதனாலதான் அதிகமா மீடியாவுக்கு போறதில்லை, அதிகமா நான் சில விஷயங்களை பேசுவதில்லை. இந்த 6 மாத காலம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். வந்திருக்கக்கூடிய 19 லட்சம் பேருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அவங்க எல்லாம் நம்பிக்கையோடு மாற்றத்துக்காக வந்திருக்கிறாங்க. we should give respect to them. ஒருத்தரையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாருமே எழுதியிருக்காங்க. வெரி வெரி ஃபேசினேட்டிங். பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்கனைசேஷன்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸ் என்னன்னா, எந்த அரசியல் கட்சி எழுப்பினீங்கனாலும் அண்ணா உங்களுக்கு எவ்வளவு பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க? 1 கோடி. அண்ணா உங்களுக்கு எவ்வளவு? 1,50,00,000. அண்ணா உங்களுக்கு எவ்வளவு? 1 கோடியை நெருங்கிட்டோம். உங்களுக்கு தெரியும், தமிழகத்துல எந்த அரசியல் கட்சிக்கும் 50 லட்சத்துக்கு மேல யாருக்குமே உறுப்பினர்கள் கிடையாது. ஏன்னா உறுப்பினர்கள் வரவும் முடியாது. மொத்தமாவே தமிழகத்துல 5,67,00,000 பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 22% மட்டும்தான் பொலிட்டிக்கலி அஃபிலியேட்டட். 78% இஸ் அன்அஃபிலியேட்டட். அவங்க எலெக்ஷனுக்கு கட்சியை பார்த்து ஓட்டு போடுறோம். ஆனால் நாம் இன்னைக்கு 1 மாத காலத்துல 19 லட்சம் பேர் சேர்ந்திருக்கின்றோம் என்பது ஒரு பெரிய சாதனை. ஒரு பேப்பர்ல போட்டாங்க, பேப்பர்ல நான் பார்த்தேன், முதல் நாள் 1.1 மில்லியன் போட்டிருக்காங்களே, அப்ப அண்ணாமலையே கவுண்டர் ஆபரேட் பண்ணி அவரே 1.1 மில்லியன் ஏற்றிட்டாரு. அதே பேப்பர் போன வாரம் ஒன்று போட்டிருந்தாங்க, ஆரம்பிச்சு 1 மாசம் ஆச்சு, இன்னும் 1 கோடி வரல, அப்படின்னா அது ஃபிளாப் ஆகுது, டேக் ஆஃப் ஆகாதா, 19 லட்சம் பேர் தான் அப்படின்னு. அதனால நம்முடைய முதல் நோக்கம், we got to be absolutely authentic. இந்த ஆர்கனைசேஷன் ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஆர்கனைசேஷன். யார் வர்றாங்களோ அக்கௌண்டபிலிட்டி
அன்னைக்கு ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணால் we are authentic, ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணால் we are authentic. நம்ம கவுண்டர் ஏற்றி 25 லட்சம், கவுண்டர் ஏற்றி 5 லட்சம், கவுண்டர் ஏற்றி 50 லட்சம் தவிர நாம் செய்ய போவது கிடையாது. இது ஆர்கானிக்காக 50 லட்சம் வரும். வருவதற்கான முழு காரணங்கள் மக்கள்கிட்ட இருக்கு. கண்டிப்பா வர போறாங்க. அது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் நடந்தே தீரும். 50 லட்சம் பேர் வரும்போது ஜஸ்ட் இமேஜின் த பவர் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 50 லட்சம் பேர், 19 லட்சம் பேர் இந்த ஜூலை மாதம் 8 நாம ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம். 19 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறாங்க நீங்க பாருங்க. ஒரு அரசு 5 ஆண்டுகள்ல ட்ரக்ஸுக்காக செய்ததை விட வீரர்கள அமைப்பு ஜூலை மாதத்துல மட்டும் அதிகமாக செய்திருக்கிறது. கர்வத்திலேயோ ஒரு அகங்காரத்திலேயோ நம்ம சொல்லல. வித் a lot of social responsibility நாம் இதை சொல்றோம், செய்யறோம். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நாம் இதை செய்வோம் என்று சொல்லி நிறைய கேள்விகள் வச்சிருக்கீங்க, கேள்விப்பட்ட அதற்கும் பதில் சொல்லணும். வந்திருக்கூடிய எல்லோருக்கும் ஒரு சண்டே டைம் உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு பெரிய நன்றி, பேஷன்ஸ்க்கு பெரிய நன்றி. உங்க எதிர்பார்ப்பு நிச்சயமாக நாம் அந்த இடத்தை நோக்கி நம்ம செல்வோம், நிச்சயமாக அது நடக்கும். அதே நேரத்தில் நீங்க திரும்ப எப்ப நீங்க வர்றீங்களோ விஜிலன்ஸ் ஆஃபீஸ்க்கு வாங்க. லோக்கல் ஏரியாவில் நெக்ஸ்ட் 3 monthsல ஆபரேஷனலி நம்ம ஆக்டிவ் ஆகிருக்கோம் எல்லா இடத்துலையும் கூட. ஆர்கானிக் ஃபார்மிங் கிட்டத்தட்ட நம்ம 11,500 பேர்த்த நம்ம இன்டர்ன்ஷிப் நம்ம பண்ணியிருக்காங்க. 11,500 ஆர்கானிக் ஃபார்மர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். IIT சென்னையோடு இணைந்து அந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஏதாச்சும் இடத்துல ஆர்கானிக் ஃபார்மிங் ஒர்க் ஷாப் நடக்கும். வெப்சைட்ல பாருங்க, 2 பேர் தான் நடத்துங்க. 1 day ட்ரைனிங் இருக்கு, 3 day ட்ரைனிங் இருக்கு, 7 day ட்ரைனிங் இருக்கு. அடுத்த ஜெனரேஷனை ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். ப்ராஜெக்ட் தலைவா ஸ்கில்லிங் ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் நீங்க செக் பண்ணுங்க. ஒரு பேசிக் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், ஒரு பேசிக் கார்பென்ட்ரி, பேசிக் வெல்டிங், இந்த விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அடிப்படை விஷயங்கள் அதையும் ஏதோ இடத்துல நீங்க உங்க கிராமத்துல இருந்ததுனால கையெடுங்க. அதே போல இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ட்ரக் கேம்பெயின் இந்த மாசம் இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட் எல்லா இடத்துக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆப் வந்துடும், நீங்க லான்ச் தி ஆப் வெரி சூன். ஆப்ல எல்லா டீடைல்ஸ் இருக்கும், உங்க கான்ஸ்டிட்யூன்சி லெவல் மேப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஒரு பாசிட்டிவ் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம செயல்படுத்துவோம், ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணுவோம். லெட் அஸ் நாட் ஃபோக்கஸ் ஆன் நாய்ஸ். இதை பற்றி நான் சொல்லுவேன், பதிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேலைகள் செய்ய ஆரம்பித்தவுடன் கல்லடிகள் வரத்தான் செய்யும். ஆனால் ஃபோக்கஸ் வந்து நம்ம ஒர்க்ல மட்டும் இருப்போம், வேலை நோக்கி இருக்க வேண்டாம்னு. அதே நேரத்தில் தயவு செஞ்சு அடுத்த முறை என் போட்டோல இங்கே வைக்காதீங்க. இந்த முறை தெரியாம எனக்கு தெரியலீங்க, வரும்போது மியூசிக்கெல்லாம் ஏதாவது போட்டாங்க. நம்ம day 1 we have told is a very clear organization. Cult to common அப்படிங்கிறது தான் நம்முடைய cult will never work in the long term. ஒரு common man politics நம்ம கையில் இருக்கிறோம். இதில் இணைய முறையில் இருக்கிறோம். 793 தான், 792 பேர் என்னோட சீனியரா இருக்காங்க. they have a first claim to whatever we do. அதனால எல்லோரும் இங்கே சமமாக நம்முடைய வேலையை செய்வோம். let us focus on the work. இந்தியா வரும்போது ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். தமிழ் தெரியாதவங்க என்ன செக்கிங் ஒரு 3-4 பேர் everybody understands. அப்புறம் ஆங்கிலத்தில் பேசுறாங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா thank you so much for coming to our very first We the Leaders meeting here, and I really appreciate all of you taking your time on a long Independence Day weekend, coming with family and registering yourself with a lot of positivity and hope. And this organization is only focused on social transformation and creating leadership at the grassroots level. And we will inculcate an evidence-based, grassroots-oriented, governance-modeled political leadership. It's a long process. It's a patient process. Drugs is focused this month. Social government is focused next month. In the month of August, we should get into this APJ Abdul Kalam Center for Ethics and Politics in the name of the great man. And he had a vision. He has written a very specific book on how political leaders should be. India, nobody has written a book only saying how political leaders should be, and Kalamji has written that. So that is our inspiration. So we will take it forward, and I really appreciate all of you for coming here. When you come home back to Tamil Nadu, please participate in one of the We the Leaders activity in person, either in village or nearby places, so that you get that feel of your hands working. And if you are able to identify some good leaders, also promote them through the app, through the website. Let us know there is a good grassroots leader working in your area, so that you will give her all the tools that is needed and to take their work to the next level. So நம்முடைய நோக்கம் அடுத்த 2 ஆண்டுகள் இருக்கும். 100% we will contest the local body elections in the name of We the Leaders. Because local body local body elections happen, we will contest more about that. And our primary goal is to bring political change in Tamil Nadu. We will work for that. ரொம்ப நன்றிங்க. Thank you so much.